கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய முடிவு கடைசியில் தான் தீர்மானம் செய்யப்படும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் உலகத்திலே எத்துணை காலங்கள் வேண்டுமானாலும் வாழலாம். அவன் மூமினாக வாழலாம், தொழுகையாளியாக வாழலாம், ஹாஜியாக வாழலாம், நோன்பாளியாக வாழலாம், உலகத்திலே எல்லா நல்லவர்களையும் செய்து அவன் வாழலாம். அவன் மரணிக்கின்ற நேரத்தில் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். இன்னமல் ஆமால் பில் ஹவாத்திம் என்று சொன்னார்கள். நிச்சயமாக அமல்களின் முடிவுதான் நிச்சயமான முடிவு என்று சொன்னார்கள். கடைசி முடிவுதான் நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ரமலான் நமக்கு ரஹமத்தை கொடுத்தது. இந்த ரமலான் நாம் மகஃபிரத்தை பெற்றோம். இந்த ரமலானிலே கடைசி பத்திலே இத்துக்கும் மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் நமக்கு சஹரை கொடுத்தது. இந்த ரமலான் நமக்கு இஃப்தாரை கொடுத்தது. இந்த ரமலான் நமக்கு பசியை கொடுத்தது. இந்த ரமலான் நமக்கு இச்சையை அடக்க வைத்தது. இந்த ரமலான் பொய் பேசாமல் வைத்தது. இந்த ரமலான் நிறைய நன்மைகளை நமக்கு தேடி தந்தது. இந்த ரமலான் நமக்கு லைலத்துல் கத்ரை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலான் நிறைய தான தர்மங்களை கொடுக்க வைத்தது. இந்த ரமலான் அல்லாஹுவை நெருங்க வைத்தது. இந்த ரமலான் நமக்கு தக்வாவை தந்தது என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த ரமலான் நம்மை விட்டு விடைபெற போகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானினுடைய நிறைவு பகுதி கடைசி ரமலானின் ஜும்மாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னும் சில தினங்களிலே ரமலானை முடித்து ஈது பெருநாளை கொண்டாடுவதற்கு ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பத்தை விரைந்து அமல் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கடைசி நேரம்தான் கொழுந்து விட்டு எரியும் என்று சொல்லுவார்கள். விளக்கிலே எண்ணெய் தீருகின்ற நேரத்திலே தான் கொழுந்து விட்டு எரியுமாம் அந்த நெருப்பு. அதுபோன்று ரமலான் முடிய போகிற நேரத்தில் தான் அமல்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.